மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் கிராமிய கல்வியில் அனுபவிப்பு பொது அமைச்சருமான கௌரவ அசாத் என்எஸ்எஸ் நமது பங்கு பெற்றவர்களுடன் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அடிக்கல் காட்டும் நிகழ்விலே தொடர்புகள் அமைச்சர் கௌரவ ரஜின அபிநந்தன் அவர்கள், கிழக்கு மாகாண முதலமைச்சர் மற்றும் பிரதேச செயலாளர்கள் இந்த நிகழ்வுக்கு வருகை வந்திருக்கின்ற கேட்டிருந்தார். எனவே அந்த நேரத்திலே நான் கௌரவ அமைச்சர் அவர்கள் அமீரலி அமைச்சர் அவர்களோடு கலந்துரையாடி இதற்குரிய நீளம், இதற்குரிய இடம் ஆகியவற்றையும் ஏனைய விடயங்களையும் அவருடைய வழிகாட்டலின் கீழே இந்த அமைச்சரவை பத்திரத்துக்கான ஆவணங்களை நாங்கள் அனுப்பியிருந்தோம். அதன்படி உடனடியாக 80 மில்லியனுக்கான அனுமதி அளிக்கப்பட்டு இந்த வருடம் 20 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. கௌரவ பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் தலைமையிலே ஒரு தேசிய அரசாங்கம் ஒன்று இந்த நாட்டிலே இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், 2015ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி இந்த நாட்டிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தினோம். இந்த மாற்றத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையிலான கூட்டு கட்சிகள் எல்லாம் சேர்ந்து, குறிப்பாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், முஸ்லிம் காங்கிரஸ், ஏனைய அரசியல் கட்சிகள் சேர்ந்து இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை மீண்டும் உடுப்பற வைத்திருக்கின்றன. කුණු පළාතේ ගාල්ලට අගරේ පප නියෝජනය කරන්නේ මුස්ලිම් විශාල ජනතාවක් ඉන්නවා මගේ නගරේ. ඒ ප්‍රදේශය අමතන කොටත් මේ වගේම මුස්ලිම් ජනතාව ඉන්නවා. මෙතන පොඩි වෙනසක් තියෙනවා. ඒක තමයි සිංහල භාෂාව එච්චර තේරෙන්නේ නැහැ. හැබැයි මගේ ගාල්ලේ අයට හොඳට සිංහල භාෂාව තේරෙනවා. நான் நினைக்கிறேன் அவர் கலந்து கொள்கிற, நானும் கலந்து கொள்கிற ஒரு நிகழ்வு இது என்று நினைக்கிறேன் எனது ஊரில். எனவே அந்த மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்கள் எனக்கு நன்றாக தெரியும். நான் அனர்த்த நிவாரண சேவை அமைச்சராக இருக்கிற பொழுது எல்டிடியினால் விடுவிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்த அந்த உறவுகளை பெற்றுக் கொள்வதிலே அந்த ஒரு தாயாக நின்று அந்த மக்களுக்கு 3 நாள் உடுத்த ஒரே ஒரு சாரியோடு பல்லும் துலக்காமல் ஒன்றுமே துலக்காமல் இருந்து சேவகம் செய்த ஒரு நல்ல அதிகாரியை நாங்கள் இந்த மாவட்டத்திற்கு பெற்றிருக்கிறோம் என்பதிலே எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. அது எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு விடயமாக இருக்கிறது.